ஹலோ மக்களே, நான் அவங்க சிவகுரு எல்லார் ரிஸ்கி பாய். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்டினியை சர்வீஸ் விட்றதுக்கு வந்தோம். ஷோரூம் எங்கே இருக்குது, இது எல்லா டீட்டெயிலும் வந்துட்டு நான் வந்து வீடியோட எண்டில் சொல்கிறேன். எனக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா இல்லையா அதுதான் வந்து இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 3000 to 3500 கிலோமீட்டரில் விட சொன்னாங்க. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா 4700 கிலோமீட்டரில் விட்டுருக்கேன். அதுதான் வந்து டாஸ்க் ஆகி போச்சு இப்போ. ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வந்து வண்டியை செக் பண்ணிட்டு வருவோம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இப்போதான் எடுத்திருக்கோம். வாட்டர் வாஷ்லாம் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க. நம்ம காலையிலே திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து கொடுத்தாச்சு. காலையில் ஆக்சுவலாக நான் வர முடியல, என் ஒய்ஃப் தான் வந்தாங்க. இப்போ வந்து இங்கே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி வந்து நான் வண்டி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதுதான் வந்து அந்த ஷோரூமில் கொடுத்த ஒரு அதிநவீனமான ஹெல்மெட். இப்போதான் எனக்கு என்னவோ வந்து ஒரு புது வண்டி நம்ம எடுக்கும்போது எப்படி ஓட்டணும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கு. பரவாயில்ல. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வண்டி வந்து ஸ்ட்ரகிள் ஆகுற மாதிரி தெரியும். எனக்கு இப்போ அந்த ஸ்ட்ரகிள் வந்து தெரியல. பெட்ரோல் மட்டும் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போகும்போது நம்ம பெட்ரோல் பங்க்ல டேங்க் ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். கொஞ்சம் வேலை இருக்கு, கம்பல்சரி டேங்க் ஃபில் பண்ணி ஆகணும். பரவாயில்ல, ரெஸ்பான்ஸ் உடனே இருக்கு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் வச்சிட்டாலோ அல்லது 2 பேர் உட்காந்துட்டாலோ வண்டியை வந்து டக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து எடுக்க முடியாது. இப்போ பரவாயில்ல. இந்த ஊரில் தான் எல்லா டிஃப்ரெண்டான காரும் வச்சுருக்காங்க. எங்கேருந்து தான் எடுக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம வந்து முன்னாடி அந்த ஷோரூமில் நம்ம வண்டி எடுத்து வந்து கணபதி ஷோரூமு, அங்கேயே வந்து நம்ம சர்வீஸ் கொடுத்துருந்தோம். பட் அதில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் சுத்தமாக கிடையாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் என்ன பண்ணிட்டோம்னா, தடாகம் ரோட்டில் வந்து ஒரு நல்ல ஷோரூம் இருக்குது. இந்த ஷோரூம் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்வீஸ் கொடுக்கும்போது நான் போகல, என் ஒய்ஃபும் என் மச்சனோட தான் போயிருந்தாங்க. ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனக்கட்டி ரோட்டில் முன்னாடியே இருக்குது. வெங்கடாபுரம் அந்த லைனில் வரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஓபி யாருன்னா மிஸ்டர் விக்னேஸ்வரன். அவர் தான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா பாராட்டலாம், வீடியோ நல்லா இல்லைன்னா அப்பையும் பாராட்டலாம். வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை நல்லா ஓட்டி பார்த்தாச்சு, அருமையாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, வண்டி வந்து இந்த பிளாக் கலர் வந்து காப்பரில் ஃபினிஷ் ஆகிருக்கிற கலர் நானும் என் ஒய்ஃப் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு இந்த வண்டி எடுத்தேன். ஏன் இதை சூஸ் பண்ண கேட்டிங்கன்னா இந்த கலர் காம்பினேஷனுக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் சஸ்பென்ஷனு, இதோட டிசைனு எங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. பிளாக் 2 பேருக்குமே எனக்கு ரொம்ப காமனாக பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் எப்பயுமே ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்கும். அதுக்காக தான் நாங்கள் பிளாக் சூஸ் பண்ணோம். ஒயிட் வந்து எங்களால் மெயின்டைன் பண்ணவும் முடியாது. சேம் டைம் அது கலரும் அங்கே கூட சான்ஸ் இருக்கலாம். இந்த கம்பெனியில் எப்படின்னு தெரியல. பட் இந்த கலர் நாங்கள் சூஸ் பண்ணது காரணம் எங்களுக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆச்சு. பிளாக் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு இப்போ நான் ஓட்டி பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயினாக ஃபீல் பண்ணது ஏர் வந்து நான் ஒழுங்காக வந்து பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு டைமே கிடையாது. காலையில் நான் போயிட்டு ஈவினிங் அல்லது ஒரு 8 மணி கூட ஆயிடலாம், சில நேரம் 10 மணி ஆகலாம். அந்த மாதிரி டைம்ல என்னால் வந்து ஏர் செக் பண்ண முடியல சரியா. அதுதான் நான் வந்து பண்ண பெரிய மிஸ்டேக்கு. இன்னொன்று ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து டைமுக்கு சேஞ்ச் பண்ணாதது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயரில் ஏர் ப்ரெஷர் செக் பண்ணாமல் விட்டது. இது ரெண்டும் தான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்கு. இதை நீங்கள் பண்ணாதீங்க. எனக்கு வந்து நான் சொல்லியிருந்த சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு வந்து எனக்கு வந்து இதில் ரொம்ப ஒட்டி இருந்துச்சு இந்த பாடியில். இது வந்து எனக்கு ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. நான் வந்து அந்த ஷோரூமில் கேட்டேன், இல்லை இது இப்படி தான் வரும். நாங்கள் ஒருவேளை எல்லா வண்டியும் இப்படி தான் வருதான்னு தெரில. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஷோரூமில் அந்த அண்ணா என்ன பண்ணாங்கன்னா இதை தட்டி கொடுத்தாங்க. கொஞ்சம் தட்டினோட கொஞ்சம் நார்மலாகி வந்துச்சு. இப்போ நம்ம உட்காந்து கூட நான் ஸ்டாண்ட் போடலாம், எடுக்கலாம், அது மாதிரி ஃப்ரீயாக இருக்குது. இன்னொன்று இந்த பெடலு இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன்லாம் பக்காவாக இருக்குது. முன்னாடி வந்து ஒரு சவுண்ட் கேட்டுகிட்டே இருந்துச்சு, இப்போ எந்த சவுண்டுமே கிடையாது. ஆயில் மாற்றினதுக்கப்புறம் இப்போ தான் பியூரஸ்ட்டு இன்ஜின் சவுண்டை வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே மக்களே, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. பில் வந்து எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 900 ரூபா, 900 rupees ஒன்லி. ஏன் 900 ரூபா ஃப்ரீ சர்வீஸ் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் மென்ஷன் பண்ணான்னு தெரியல, இது செகண்ட் சர்வீஸு, ஃப்ரீ சர்வீஸு. ஆனால் 900 rupees அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஆயில் போட்டிருக்கோம். என்ன நீங்கள் இந்த ஸ்கூட்டிக்கு எதுக்கு சிந்தட்டிக் ஆயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஓட்டம் அதிகம், உங்களுக்கும் வந்து அதிகமாக நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுவீங்க. ஒரு நாளைக்கு கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் ஒரு 50 மேலே ஓட்டுறீங்க அப்படின்னா
தாராளமாக நீங்கள் வந்து சிந்தட்டிக் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வண்டியில் வந்து ஹீட்டிங் இஷ்யூ வராது, உங்களுக்கு நல்ல மைலேஜும் கிடைக்கும், வண்டி நீட்டான ஒரு இன்ஜின் லைஃப்பில் இருக்கும். அதனால் நீங்கள் சிந்தட்டிக் ட்ரை பண்ணுங்கள். ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறேன். வண்டி நம்ம எங்கே சர்வீஸ் விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி மோட்டார்ஸ் வேளாண்டிபாளையம், இந்த தடாகம் ஆனக்கட்டி ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து நம்ம வண்டி சர்வீஸ் கொடுத்துருந்தோம். ஏன் அங்கே நீங்கள் எடுத்த இடத்துல கொடுக்கல அப்படின்னா எனக்கு அங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. மேபி நான் போன டைமில் எனக்கு ஒழுங்காக ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கிடைக்கலன்னு தெரில, இல்லை எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கா அப்படின்னு தெரில. இந்த கணபதியில் யாராவது சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஆயில் வந்து நான் சொல்ல மாதிரி மாற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து சிந்தட்டிக் ஆயில் வந்து அந்த அண்ணனா சஜஸ்ட் பண்ணது தான். ஏன்னா ஓட்டம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் தாராளமாக சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட் சர்வீஸ்லேயும் எனக்கு 900 rupees வந்ததுக்கு காரணமும் அதுதான். சிந்தட்டிக் ஆயில் வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைலேஜ் நல்லாயிருக்கும், இன்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும். இந்த சீட்டுக்கு அடியில் இந்த கம்பார்ட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதில் வந்து ஹீட்டு வந்து நல்லாவே வருது. அந்த ஹீட்டு வந்து ஏன் வருதுன்னு கேட்டால் நார்மல் ஆயில் யூஸ் பண்ணும்போது கம்பல்சரி வரும். கிரேட் 1 இருக்குது, கிரேட் 2 இருக்குது, கிரேட் 3 இருக்குன்னு நிறைய செக்ஷன் சொன்னாங்க. அதில் வந்துட்டு சிந்தட்டிக் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹீட்டிங் இஷ்யூ வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து நான் சொல்லவே இல்லை. இந்த ஹேண்டில் ஆனால் லூஸாக இருந்துச்சு. இதை வந்து அவரே வந்து சரி பண்ணி கொடுத்துட்டாரு, அவரே வந்து டைட் பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த ஸ்டாண்டு வந்து அவர் தான் ரெடி பண்ணார். அந்த அண்ணா இப்போ வந்து வெளியில் போயிட்டாங்க, அதனால் வந்து என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியல. பட் எனக்கு ஓவராலாக ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த ஷோரூம் வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். யாரெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். சர்வீஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதோட நம்ம வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோம். இன்னும் கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட பக்காவான ஒரு ஃபுல் ரிவ்யூ சேனலில் வந்து வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக பாருங்கள்.